ஏடா வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன வீடியோ எடுத்துக்கிறான்னு பார்க்குறீங்களா? இது வீடு கிடையாது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ். நீங்கள் சாயில் டெஸ்ட்ல இருந்து உங்கள் வீட்டு சாவியை கையில் கொடுக்குற வரையும் A to Z அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க. இன்னும் வந்து மக்களோட மைண்ட் செட் வந்து 25 வருஷத்துக்கு பின்னாடி தான் யோசிக்கிறாங்களே தவிர இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. நீங்கள் வெளியே போய் வந்து இது நாங்கள் பண்ண சைட்டு, அது அவங்க பண்ண சைட்டுங்கிறதுலாம் கிடையாது. இது ஃபுல்லாகவே ஆஃபீஸ் வந்து எல்லா டிஸ்பிளேயோட நாங்கள் வந்து ரைட் ஃப்ரம் வந்து கிச்சன்லேருந்து ஹோம் தேட்டர் செட்டப் வரைக்கும் ஆஃபீஸ்லேயே பண்ணியிருக்கோம். எப்படி வேணுமோ அதை வந்து அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஸ்பேஸ் சேவர். இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்ட் மார்க்கெட்டில். ஸோ ஒரு ஹெட் போர்ட் ஒரு பெட்ரூமில் எப்படி நம்ம பண்ணலாம், மூட் லைட்டிங்ஸ் எப்படி பண்ணலாம், இது இந்த ஒரு கலர்ஸ்ன்னு கிடையாது. என்ன கலர்ஸில் வேணால் பண்ணலாம், ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம என்ன வேணால் நம்ம அதில் கொண்டு வர முடியும். நேம் ஒன் ரூஃப்ங்கிறது என்னன்னா, அண்டர் ஒன் ரூஃப் A to Z எல்லா சர்வீசஸுமே நம்ம பண்றோம். ஸோ இது எதுவுமே நம்ம அவுட் சோர்ஸ் பண்றது கிடையாது. இதை வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா உள்ள என்ன மெட்டீரியல் போட்டிருக்காங்கிறது தெரியாது. ஸோ லாட் ஆஃப் ஹிடன் சார்ஜஸ் இருக்கும் அதில். நீங்கள் சம்ப், செப்டிக் டேங்க், ஓவர் ஹெட் டேங்க், காம்பவுண்ட் வால், இது எல்லாமே நீங்கள் பண்ணும்போது ஒன்று அடிஷ்னல்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ பட் நம்மகிட்ட வரும்போது நம்ம யூஸ் பண்ணுற டைல்ஸ்லேருந்து யூஸ் பண்ண போகிற கேபிள்ஸ்லேருந்து பாத்ரூம் ஃபிட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து டாக்குமெண்டடாக கொடுத்துருவோம். என்ன பிராண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோங்கிற முதற்கொண்டு அந்த திக்னஸ் ஆஃப் மெட்டீரியல் முதற்கொண்டு எல்லாமே நம்ம முன்னாடியே கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஏடா வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன வீடியோ எடுத்துக்கிறான்னு பார்க்குறீங்களா? இது வீடு கிடையாது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ். அவங்க ஒரு வீடு மாதிரியே செட்டப் பண்ணியிருக்காங்க. ஒன் ரூஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு A to Z. நீங்கள் சாயில் டெஸ்ட்ல இருந்து உங்கள் வீட்டு சாவியை கையில் கொடுக்குற வரையும் A to Z அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஈவன் ஒரு டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு, இந்த லேண்டு அந்த மாதிரி விஷயத்துல இருந்து, லேண்ட் மீன்ஸ் அந்த ஆர்கிடெக்ட் அப்ரூவல்ல இருந்து எல்லா விஷயமும் A to Z ஒரு ஒன் ரூஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க. இன்டீரியர் ஒர்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷனு, எக்கச்சக்கமான ஒர்க்கு, ஃபர்னிச்சர் முதற்கொண்டு உங்க வீட்டுக்கு தேவையான எல்லாமே ஒன் ரூஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்டர் ஒன் ரூஃப்ன்ற மாதிரி தான் எல்லாமே வச்சிருக்காங்க. இன்னைக்கு அங்கதான் போய் பார்க்க போறோம். இதுவே எங்க வீடு மாதிரி இருக்கா? நான் எங்க வீடு இல்ல, இது அந்த ஆபீஸ்லேயே ஒரு வீடு செட்டப்ல, ஒரு மாடுலர் கிச்சன் செட்டப்ல எல்லாமே வச்சிருக்காங்க. அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னைக்கு ஃபுல்லா பார்த்துருவோம். ஃபுல்லா வீடியோ பாருங்க. ஹாய், சபரி. ஸோ ஒன் ரூஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா A to Z ரைட் ஃப்ரம் சாயில் டெஸ்ட், உங்களோட பிளானிங்லேருந்து 2D 3D, அதுக்கப்புறமேட்டு ஆர்கிடெக்சர் அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸிக்யூஷன் அண்ட் தென் வந்து இன்டீரியர் வரைக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் இங்கே உள்ளே வந்தீங்கன்னா உங்கள் கீயோடு நீங்கள் வெளியே போகலாம். ஸோ யூஸ்வலாக இப்போ இங்கே மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கிறது எப்படின்னா, ஒருத்தங்க வந்து பிளானிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தங்க ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணுவாங்க பில்டிங்க்கு, அதுக்கப்புறம் அப்ரூவலுக்கு ஒருத்தங்க தனியாக கொண்டு போவாங்க, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் தனியாக இன்னொருத்தங்க பண்ணுவாங்க. அது விச் மீன்ஸ் லைக் ஒரு மேசனரி ஒர்க்கர் வச்சு வந்து லோக்கலில் இருக்க கான்ட்ராக்டர்ஸ் வந்து பண்ணுவாங்க. அண்ட் தென் லைக் ஃபாலோட் பை இன்டீரியர் வந்து கடைசியாக ஒருத்தங்க பண்ணுவாங்க. ஸோ இத்தனை ஹேண்ட்ஸ் மாறும்போது அதில் இருக்க லாட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ். ஒருத்தங்க வந்து ஒரு ட்ரீம் ஹோமாக ஒன்று பண்ணும்போது A to Z ஒருத்தங்கிட்ட கொடுத்தாங்கன்னா அந்த ஃபாலோ அப் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி வரும்போது ஒரே இடத்துல கொடுத்து ஒரே இடத்துல எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது அது வேற மாதிரி. ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் போய் வந்து மதுரையில் ஒரு நல்ல ஃபேமஸான ஹோட்டல் சொல்லுங்க. இப்போ நீங்கள் அந்த கடையில் வந்து வெறும் வந்து ஒரு குஸ்கா வாங்கிட்டு, பக்கத்து கடையில் போய் முட்டை வாங்கிட்டு, இன்னொரு கடையில் பிரியாணி வாங்கிட்டு, தால்ச்சா ஒரு கடையில், ரைத்தா ஒரு கடையில் வாங்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த ரியாஸ் பிரியாணி நல்லா இருக்குமா? அதுக்கப்புறமும் நல்லா இருக்குமா? அதான் மேட்டர். ஸோ இங்கே டிபிக்கலாக மார்க்கெட்டில் நடந்துகிட்டு இருக்கிறது அதுதான். ஸோ ஒரு இடத்துல போய் வந்து ஒன்று பண்ணுறாங்க, எக்ஸிக்யூஷன் ஒருத்தங்க பண்ணுறாங்க, இன்டீரியர் ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னும் போது அது கண்டிப்பாக ஒரு மெஸ்ஸாக தான் வந்து முடியுது. இன்னும் வந்து மக்களோட மைண்ட் செட் வந்து 25 வருஷத்துக்கு பின்னாடி தான் யோசிக்கிறாங்களே தவிர இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. ஸோ என்னோட நேட்டிவ் வந்து மதுரை. ஸோ அந்த மதுரைக்கு நம்ம திருப்பி எதனா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி எங்கள் ஆஃபீஸ் ஆல்ரெடி வந்து சென்னையில் இருக்கு. ஸோ அதனால இங்கே திருப்பி இன்னொரு பிரான்ச் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வாங்க கம்ப்ளீட்டாக ஆஃபீஸ் ஃபுல்லாக பாருங்க. ஸோ எங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு இன்டீரியர் செட்டப்போட நாங்கள் பண்ணியிருக்கோம். வரும்போதே உங்களுக்கு ஒரு ஃபீல் குட்
இன்புட் கிடைக்கும், என்னென்ன வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு பண்ண முடியுங்கிற ஒரு ஃபுல் ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி எங்கள் ஆஃபீஸில் ஃப்ரம் டிசைனிங்லேருந்து எக்ஸிக்யூஷன் வரைக்கும் கம்ப்ளீட் எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து இன்ஹவுஸ் பண்ணுறோம். எதுவுமே அவுட் சோர்ஸ் பண்ணுறது கிடையாது. 2Dயாக இருக்கட்டும், 3Dயாக இருக்கட்டும், ஸ்ட்ரக்சரலாக இருக்கட்டும், அப்ரூவல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே எங்கள் ஆஃபீஸ்லேருந்தே உங்களுக்காண்டி வந்து எல்லாமே நாங்கள் வந்து எஃபர்ட்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்துட்றோம். எதுக்காகவும் நீங்கள் மெனக்கிட்ட அலைய தேவையில்லை. மற்றபடி அண்டர் த டேபிள் ஒர்க்ஸ் அந்த மாதிரி வந்து எதுவுமே நீங்கள் அதுக்காண்டி வெளியே போய் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக என்ன ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தாராளமாக வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் நாங்கள் we are working on one more thing which is like வந்து டெக் எனேபிள்டாக வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு இன்டீரியர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா என்ன ஃபேஸில் உங்கள் வீடு இருக்குது, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குன்னா என்ன ஃபேஸில் இருக்குங்கிறத நீங்கள் இங்கே இருக்கணும்னு கிடையாது. நீங்கள் வீடு வந்து திருச்சியில் கட்டலாம், சென்னையில் கட்டலாம், என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன முடிஞ்சிருக்குன்னு டே டு டே அப்டேட்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆப்லேயே பார்த்துக்கிறதுக்கும் இப்போ நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ இப்போ இங்கே வர மக்களுக்கு உங்களோட ஒர்க்கை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, ஒரு ஐடியா கிடைக்கணும்னா அவங்களுக்கு எப்படி காட்டலாம்? ஏதாவது ஃபோட்டோஸ் அந்த மாதிரி காட்டுவீங்களா? எந்த மாதிரி ப்ரோ? ஸோ அந்த மாதிரி நம்ம அதுதான் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன், டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம ஒர்க் இருக்குங்களுக்கு. அதுக்காக தான் நாங்கள் ஆஃபீஸே அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். நீங்கள் வெளியே போய் வந்து இது நாங்கள் பண்ண சைட்டு, அது அவங்க பண்ண சைட்டுங்கிறதுலாம் கிடையாது. இது ஃபுல்லாகவே ஆஃபீஸ் வந்து எல்லா டிஸ்பிளேயோட நாங்கள் வந்து ரைட் ஃப்ரம் வந்து கிச்சன்லேருந்து ஹோம் தேட்டர் செட்டப் வரைக்கும் ஆஃபீஸ்லேயே பண்ணியிருக்கோம். எப்படி வேணுமோ அதை வந்து அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்லைடிங்ஸ்லேருந்து ஓப்பனபிள் ஹேண்டில்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நம்ம இங்கே டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம். இங்கே உள்ள வரும்போதே அவங்க டீட்டெயில்டாக எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்க்கும் போதே இது ஒரு கிங் சைஸ் ஒரு பெரிய பெட்ரூம் மாதிரி இருக்குது இந்த செட்டப். இது எப்படி ப்ரோ எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்? அவங்க ஒவ்வொரு விஷயமும் லைக் வால்பேப்பர்லேருந்து உட்டி பேனல்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க கஸ்டமரோட டேரெக்டாக வந்து பார்த்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ளோர் இப்போ எங்கள் பில்டிங் இருக்க ஃப்ளோர் வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து லாக்டவுன்லேருந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 20-25 இயர்ஸ் வந்து ஓல்டு பில்டிங். அதை நம்ம சில வால்ஸை வந்து டெமாலிஷ் பண்ணி தான் இதை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ஆஸ்தட்டிக்ஸ் என்னன்னா ஒரு வீட்டில் வந்து என்னென்ன நம்ம கொடுக்க முடியுங்கிற ஃபீல் குட்காக தான். இது எல்லாமே ஒரு ஃபியூஷன் தான். இப்போ அதில் ஒரு டைப் ஆஃப் லேமினேட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், இதில் ஒரு டைப் ஆஃப் லேமினேட், இதில் ஒரு டைப் ஆஃப் லைட்டிங்ஸ், அந்த மாதிரி ஒய்ட் அரே ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். வித் ரெஸ்பெக்ட் டு எப்படி நம்ம வீட்டில் அதை வந்து பண்ண முடியுங்கிற ஒரு டச்சோட பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட டாய்லெட்ரிஸ், வாஷ் பேசன், அந்த லைட்டிங்ஸ் எப்படி நம்ம கொடுக்க முடியுங்கிறது வந்து இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ இது ஒரு வாக்-இன் வார்ட்ரோபாவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வந்து நீங்கள் பெட்ரூமில் கூட அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஸ்பேஸ் சேவர். இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி அவங்க தாராளமாக போகலாம். ஸோ ஒரு ஹெட் போர்ட் ஒரு பெட்ரூமில் எப்படி நம்ம பண்ணலாம், மூட் லைட்டிங்ஸ் எப்படி பண்ணலாம், இது இந்த ஒரு கலர்ஸ்ன்னு கிடையாது, என்ன கலர்ஸில் வேணால் பண்ணலாம், ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம என்ன வேணால் நம்ம அதில் கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து நம்ம டிவி யூனிட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து நேச்சுரல் ஸ்டோன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது. இது லேமினேட்ஸ் தான். பட் அதை நீங்கள் டச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு நேச்சுரல் ஃபீல் வரும், அந்த நேச்சுரல் ஸ்டோனோட ஃபீல் வரும், அந்த டெக்ஸ்சர் ஷீட் தான். பட் நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது அந்த ஸ்டோன் மாதிரி அது பிரேக் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பாப்அப்பில் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் செயின்டு. ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட். இப்போ அதில் பார்க்கும்போது அங்கே ஒரு டைப் ஆஃப் ஹேண்டில்ஸ் பார்த்துருப்பீங்க, இதில் வந்து ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஃப்ளூட்டட் பேனல்ஸ். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஃபியூஷனில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், ஓப்பன் க்ளோஸ்ட் அந்த மாதிரி மிக்சரா A to Z ரைட் ஃப்ரம் டிசைனிங்லேருந்து எக்ஸிக்யூஷன் வரைக்கும் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். சில பேர் டிசைன் மட்டும் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க, நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு இந்த ஒர்க் டிசைன். தாராளமாக டிசைன் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு 2D டிசைன் வேணாலும் பண்ணலாம், 3D டிசைன், வாக் த்ரூ, கம்ப்ளீட் வாக் த்ரூ ஆஃப் ஹவுசஸ் ஆர் இன்டீரியர் வாக் த்ரூ அது பண்ணலாம். ஸ்ட்ரக்சரல் மட்டும் நம்ம தனியாக பண்ணலாம். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபார் இன்ஜினியர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வெளியே வந்து ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக அவங்கள்ட்ட எம்ப்ளாயிஸ் இல்லாதமே நம்மகிட்ட வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒர்க்ஸ் வந்து நாங்கள் வந்து ஃபார் ஆர்கிடெக்ட்ஸ், இன்ஜினியர்ஸ், பில்டர்ஸ் அவங்க எல்லாருக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸ்கூலில் வரும்போது பார்க்கும்போது இன்டீரியர் ஒர்க்ஸ் ஃபுல்லாமே பண்ணியிருக்கீங்க, ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது, மாடுலர் கிச்சன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கீங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸாக போயிட்டீங்கன்னா அதில் என்ன ப்ரோ என்ன மாதிரி பண்ணுறீங்க நீங்கள்? எங்கள் நேம் ஒன் ரூஃப்ங்கிறது என்னென்னா அண்டர் ஒன் ரூஃப் A to Z எல்லா சர்வீசஸுமே நம்ம பண்ணுறோம். ஸோ இது எதுவுமே நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணுறது கிடையாது. எங்ககிட்டே வந்து லைக் பிளானர்ஸ் தனியாக இருக்காங்க, பிளானிங் டீம் தனியாக இருக்காங்க, 2D டிசைனர்ஸ் இருக்காங்க, ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, ஃபார் வந்து 3D வாக் த்ரூ எல்லாத்துக்குமே. இது வந்து ஒரு விங். ஸோ வாட் எவர் ஐ டோல் லைக் 2D 3D இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு விங். அதே மாதிரி லைக் எக்ஸிக்யூஷன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு we have a separate team, எங்களோட ஓன் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு வாட் எவர் பிளான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோமோ அதை அப்படியே வந்து நாங்கள் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறோம். we are into construction as well. பிளானிங் பண்ணுறது, we are into architecture, construction and interior. So initial ஒரு preliminary stage of any building is we need to do the proper architecture of the building. So 2D design அதோட structural அது வந்து it's a separate part and followed by construction followed by interior. இது மூணுமே நம்மளே வந்து இங்க வந்து in-house எல்லாமே A to Z நம்மளே கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஒரு பெஸ்ட் பேக்கேஜா வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஸோ இதில் ஒரு பிளேம் கேம் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. டிசைன் அவங்க பண்ணாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க பண்ணாங்க, இன்டீரியர் இவங்க பண்ணாங்க, அதனால இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கான சான்சஸ் கிடையாது. நம்மளே டிசைன் பண்றோம், நம்மளே கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், நம்மளே இன்டீரியர்
இன்டீரியரும் நம்ம பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான சான்சஸ் ஆஃப் லைக் இதை வந்து நம்ம வந்து மினிமைஸ் பண்ண முடியும். அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு காஸ்டிங்கும் குறையும் இல்லை ப்ரோ? வெளி இடத்துல நிறைய பேர் பண்ணும்போது அவங்க ஒரு கமிஷன் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஹோலாக நீங்கள் பண்ணும்போது அந்த காஸ்ட்டே கட் ஆகும். இப்போ வெளியே வந்து ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு ப்ரைசிங்கில் பண்ணுவாங்க, பட் அவங்க வந்து பிளானிங் வந்து ஒரு இடத்துல கொடுத்து கஸ்டமர் தனியாக பே பண்ணுவாங்க, ஸ்ட்ரக்சரலுக்கு தனியாக பே பண்ணுவாங்க, அப்ரூவலுக்கு தனியாக பே பண்ணுவாங்க, அதுக்கப்புறமேட்டு அப்ரூவல் டயக்ராம்ஸ்க்கு வந்து தனியாக, டிராயிங்ஸ்க்கு வந்து தனியாக வந்து பே பண்ணுவாங்க, அதுக்கப்புறமேட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தனியாக பே பண்ணுவாங்க, அது முடிச்சு இன்டீரியருக்கு தனியாக பே பண்ணுவாங்க. பட் இங்கே எப்படின்னா ஆன் அ ஹோல் வந்து நம்ம என்னங்கிறத ஃபர்ஸ்டே டிரான்ஸ்பரண்டாக டிஸ்கஸ் பண்ணிடுறோம். இதுதான் உங்களோட ரெக்யர்மெண்ட், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு 3D வாக் த்ரூ முதற்கொண்டு உங்களுக்கு காமிச்சிடும் வித் ஆப்ஷன் ஆஃப் கலர்ஸ் முதற்கொண்டு. ஸோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பேக்கேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதில் தான் we are going to travel till the very end. ப்ரோ இதான் உங்கள் மாடுலர் கிச்சன்ஸ். ஆனால் வந்தோடனே பார்த்தேன் இது ஒரு மாதிரி ஒரு சற்று செட்டப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே ப்ரோ. இது என்னது ப்ரோ? ஸோ இது வந்து ஒரு பேண்ட்ரி யூனிட். ஸோ நீங்கள் இது வந்து ஸ்பேஸ் சேவிங். ஸோ ஒரு கார்னர் ஆஃப் இட்டில் நம்ம எங்கே வைக்க முடியாதோ அங்கே நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நான் சொன்ன மாதிரி வந்து உங்களை இது ஒரு பழைய கிச்சன், அதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கலர் ஆப்ஷன்ஸ் இந்த இதில் இருக்கும். இப்போ ரீசெண்ட்லி ஃபாஸ்ட் மூவிங் கலர்ஸ் எல்லாமே வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா எது G ப்ரொஃபைல் எது J ப்ரொஃபைல் அந்த மாதிரி அந்த ப்ரொஃபைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வந்து மெட்டீரியல். ஸோ அந்த புல் அவுட்ஸ் நம்ம கட்லரி யூனிட்ஸ் வச்சுக்கிறதுக்கு இது ஒரு கைண்ட் ஆஃப், இது ஒரு ஆயில் புல் அவுட் நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இது வந்து லைக் எஸ்எஸ்ல நம்ம வந்து கொடுக்குறது. ஸோ இது ஒரு கார்னர் யூனிட். ஆக்சுவலாக இது வந்து ஸ்பேஸ் சேவிங். ஏன்னா யூஸ்வலாக நம்ம வீட்டில் வந்து அந்த கார்னர்ஸில் வைக்கிறத வந்து அவங்களால எடுக்க முடியாது. ஸோ அந்த இதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பழைய காலத்தில் வந்து அந்த முறம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த வெங்காயம் அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. அதை வந்து இந்த மாதிரி வந்து இதில் பேஸ்கெட்ஸில் போடலாம். இது ஜூட்டில் வருது, பிளாஸ்டிக்கில் வருது, அவங்க பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லைக் ஹேண்டில்ஸ் எந்தெந்த மாதிரி ஹேண்டில்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். அது ஹாபுக்கானது. அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது கிளாஸில் கொடுத்துருக்கோம். வினீர் ஃபினிஷ் லைக் அந்த உடன் ஃபினிஷ் அந்த டச்சில். இப்போ இவங்க அந்த சிம்னி செட்டப் அந்த மாதிரினா கேட்குறாங்கன்னா அப்படியும் பண்ணி கொடுப்பேன். ஸோ சிம்னிக்கு நம்ம வந்து கொடுக்கல. ஆக்சுவலாக சிம்னி வந்து நம்ம இங்கே பிளேஸ் பண்ணல, பட் இந்த ப்ரொவிஷன் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் ஃபார் வந்து சிம்னி ஸ்பேஸ். இங்கே நீங்கள் ஸ்டவ் பிளேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல யூ கேன் கீப் யுவர் வந்து ஹாப் அண்ட் அதோட அவுட்லெட் வந்து நம்ம வெளியே கொடுத்துருவோம். அது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3D 2D டிசைன்ஸ்லாம் உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து டேரெக்டாக அப்படியே போட்டு காமிச்சிருவீங்க ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இது இருக்குன்ற மாதிரி? இப்போ இங்கே வர்றது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம ஒரு டிஸ்கஷன் ரூம் தான். இங்கே வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து வரும்போது அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னங்கிறது நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து கேதர் பண்ணிப்பாங்க, ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் டிசைனர்ஸ். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து வித்தின் ஒரு 1 வீக் நம்ம டைம் ஃப்ரேமில் வந்து அவங்க கேட்குற மாதிரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து 2D பிளான் இதில் காமிப்போம். அதுக்கப்புறம் அவங்க ஓகே அப்படின்னு சொல்லும்போது we will go to the next phase like 3D நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ விஷுவலாக அவங்க இங்கே பார்க்கும்போது they can even வந்து ஒரு பெட்டராக வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு பேப்பரில் பார்க்குறதோட இது ஒரு ரூம் சைஸ்ன்னு சொல்லும்போது நம்ம இங்கே வாக் த்ரூ பண்ணி காமிக்கும் போது அது வந்து இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு கொடுக்கும். இதெல்லாம் என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸில் ப்ரோ? ஸோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பிளைவுட்ஸ் தான். இங்கே வந்து இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா HDF, MDF, PVCன்னு வந்து எக்கச்சக்கமாக வந்து உள்ளது பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா உள்ள என்ன மெட்டீரியல் போட்டிருக்காங்கிறது தெரியாது. இதில் வந்து அவங்க கேட்குற டிசைன்ஸ்லையும் இந்த மாதிரி இதில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து லேமினேட். ஸோ லேமினேட்ஸில் வந்து நிறைய டெக்ஸ்டர்ஸ் இருக்குது, கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. we will give them லைக் நீங்கள் அங்கே பார்த்த ஒரு கேட்டலாகில் இருந்த மாதிரி. ஸோ அதில் இருக்கிறத வந்து they can choose. ப்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸாக என்னென்ன பண்ணுறீங்க, என்ன மாதிரி ரேஞ்சஸில் பண்ணுறீங்க ப்ரோ? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் வந்து ரெசிடென்ஷியல் ஹவுசஸ்லேருந்து கமர்ஷியல் பில்டிங்ஸ் வரைக்கும் எல்லாமே பண்ணுறோம். ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து ஸ்கூல்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே நம்ம நல்லா பண்ணுவோம். கல்யாண மண்டபம் பண்ணியிருக்கோம், ஸ்கூல்ஸ் பண்ணியிருக்கோம், ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் பண்ணியிருக்கோம், நம்ம ராஜபாளையமில் நிறைய பில்டிங்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு மினிமலாக ஒரு என்ன மாதிரி இதிலிருந்து பண்ணுறீங்க ப்ரோ? ஆக்சுவலாக சொல்ல போயிட்டு சின்ன ஒரு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு அப்படி வந்து இது பண்ண முடியாது. நாங்களும் சின்னதாக இருந்தால் வந்தோம். ஸோ எல்லாமே ஸ்டார்ட்ஸ் வித் நீங்கள் சொன்ன மாதிரி சின்னது தான். ஸோ சின்னது பெருசுங்கிறது கிடையாது. ஸோ அவங்களோட என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம அதை டிசைட் பண்ண முடியும். ஸோ காஸ்ட் வந்து இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க 2000 ரூபாயில் பண்ணலாம், 1000 ரூபாயில் 1800 ரூபாயில் பண்ணலாம். அது வந்து ஒரு மித் ஆக்சுவலாக. ஸோ லாட் ஆஃப் ஹிடன் சார்ஜஸ் இருக்கும் அதில். நீங்கள் சம்ப், செப்டிக் டேங்க், ஓவர் ஹெட் டேங்க், காம்பவுண்ட் வால் இது எல்லாமே நீங்கள் பண்ணும்போது ஒன்று அடிஷ்னல்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ பட் நம்மகிட்ட வரும்போது நம்ம யூஸ் பண்ணுற டைல்ஸ்ல இருந்து யூஸ் பண்ண போகிற கேபிள்ஸ்ல இருந்து பாத்ரூம் ஃபிட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்டே வந்து டாக்குமெண்டடாக கொடுத்துருவோம். என்ன பிராண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோங்கிற முதற்கொண்டு அந்த திக்னஸ் ஆஃப் மெட்டீரியல் முதற்கொண்டு எல்லாமே நம்ம முன்னாடியே கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன பிராண்ட் ஆஃப் டைல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்,
போறோம், அதுக்கப்புறம் என்ன கேபிள்ஸ், என்ன ஸ்விட்சஸ், எல்லா சிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்டரிங்கான மெட்டீரியல்ஸ், பெயிண்டிங்கான மெட்டீரியல்ஸ், பிளம்பிங் மெட்டீரியல், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 10 பேஜ் டாக்குமெண்ட்ல இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோங்கிறது வந்து எங்களுக்கு ப்ரீசைண்டா உங்களுக்கு வந்து வந்துரும். ஸோ சேம் அதே தான் வந்து ஃபாலோ பண்ணலாம். அது வந்து என்ன ஒரு சின்ன டீவியேஷனும் இருக்காது. இந்த மினிமம் பட்ஜெட்ல தான், இந்த பட்ஜெட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஸோ இந்த பட்ஜெட்னு சொல்ல முடியாது, ஒரு சைசபிள் இது இருந்ததுன்னா நம்ம பண்ண முடியும். இப்போ ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு போகும்போது இதுக்கான இன்ஜினியரிங் எஃபர்ட்ஸ் இது எல்லாமே வந்து அவங்கனால பேர் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா நாங்க பண்ணி தரதுக்கு ரெடி. பட் எங்களுக்கு அதுக்கான ஒரு லேபர் எல்லாமே நாங்க பே பண்ணணும்ல. எஸ். இப்போ இன்டீரியர் ஒர்க்ஸ் வீட்டுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறீங்க, அதை தவிர கமர்ஷியல் அந்த மாதிரி ஸ்பேஸ்க்கும் பண்ணி கொடுத்துருக்கு. கமர்ஷியல்னா வந்து கம்ப்ளீட்லி ஐடி கம்பெனிஸ், கல்யாண மண்டபத்துக்கான இன்டீரியர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம், பொட்டிக்ஸ் பண்ணியிருக்கோம், பேங்க்ஸ், இது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். ரைட் ஃப்ரம் அவங்களோட ஒர்க் ஸ்டேஷன்ல இருந்து அக்வஸ்டிக் பேனலிங் வரைக்கும் A to Z கம்ப்ளீட்டாக வந்து ஃபார் கமர்ஷியல் ஆல்சோ வந்து இன்டீரியர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபைனலி பார்த்துருப்பீங்க, வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டோம். அதான் ஒன் ரூஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ற பேருக்கு ஏற்றாப்புலேயே அண்டர் ஒன் ரூஃப் எல்லாமே வச்சுருக்காங்க. A to Z எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு பார்த்து கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு ட்ரீம் ஹவுஸ் கட்டணும், ஒரு புது வீடு வாங்க போகிறீங்க அப்படின்ற எல்லா தாட்டும் இருந்துச்சுன்னா, யாரை பார்க்குறது, கொத்தனாரை யாரை கூப்பிடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுறது, செங்கல் எங்கே வாங்குறது, எல்லாம் குழப்பமாக இருக்கும். ஆனால் தேவையே இல்லை, அந்த குழப்பமே வேணாம். ஒன் ரூஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அண்ணா நகர் இந்தியன் பேங்க்கு அப்படியே செகண்ட் ஃப்ளோரில் மேலே இருக்குது ஒன் ரூஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு. அவங்ககிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஐடியாவிலேருந்து ஆர்கிடெக்ட் ஒர்க்கு எல்லாமே A to Z பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு தடவை நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ணுங்கள். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கால் பண்ணி கூட கேளுங்க. ஒரு தரமான ட்ரீம் ஹோம் கட்டணும்னா கண்டிப்பாக ஒன் ரூஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்டான vlogsக்கு லெட்ஸ் வைபை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் விஜய் சாம், டாடா, பபாய்.